கிறிஸ்து இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, புதுமைகள் புரியும் வீரக்குறிச்சி புனித அந்தோனியாருடைய பெயரால் உங்களுக்கு எனது வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்கிக் கொள்ளுகின்றேன். திருவருகை காலத்தினுடைய 2வது வாரம் சனிக்கிழமை. இன்றைய நாளிலே நான் உங்களோடு சிந்திக்க இருக்கின்ற நற்செய்தி மத்தேயு நற்செய்தி 17வது அதிகாரம் 10 வரை உள்ள இறை வசனங்கள். பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு தோற்ற மாற்ற நிகழ்வுக்கு பிறகு மத்தேயு நற்செய்தியாளர் அப்படித்தான் இந்த நற்செய்தியை அமைத்திருக்கின்றார். இயேசுவினுடைய தோற்ற மாற்றத்திற்கு பிறகு அந்த தோற்ற மாற்றத்திலே நாம் பார்த்தோம், எலியா இறைவாக்கினர் இயேசுவினுடைய அந்த தோற்றத்திலே இருக்கிறார். எலியாவும் மோசேயும் இருந்தார் என்று நாம் பார்க்கின்றோம். அதனுடைய தொடர்ச்சியாக ஆண்டவரிடம் இந்த ஒரு திருமுழுக்கு யோவானை குறித்து அல்லது எலியாவை குறித்து ஒரு உரையாடல் அங்கே வருவதை நாம் பார்க்கின்றோம். என்ன உரையாடல் என்றால், எலியா எல்லாவற்றையும் சீர்படுத்த போகிறார் என்று கூறுவது உண்மையே என்று ஆண்டவர் இயேசு சொல்கிறார். அந்த சீடர்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றார். பிரியமானவர்களே, மலாக்கி நூலிலே நாம் பார்க்கின்றோம் 4வது அதிகாரம் 5வது இறை வசனத்திலே, இதோ பெரிதும் அச்சத்தை தோற்றுவிப்பதுமான ஆண்டவரின் நாள் வருமுன் இறைவாக்கினர் எலியாவை நான் உங்களிடம் அனுப்புகிறேன் என்று கடவுள் சொல்லுகின்றார். இதை நம்முடைய விவிலிய அறிஞர்கள் எப்படி மொழிபெயர்க்கின்றார் அல்லது எப்படி நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள் என்று பார்க்கின்ற பொழுது, இந்த ஆண்டவருடைய நாள் மெஸ்ஸியாவினுடைய வருகை, கடவுளுடைய இறைமகன் இயேசுவினுடைய வருகை. அவர் வருவதற்கு முன்பாக திருமுழுக்கு யோவான் வந்திருக்கிறார் அல்லவா? அவர் தான் எலியாவினுடைய செயல். அந்த எலியா எப்படி இயேசுவினுடைய அதாவது மெஸ்ஸியாவினுடைய வருகைக்கு முன்பாக தயார் செய்வாரோ அந்த பணியை இந்த திருமுழுக்கு யோவான் செய்தெடுக்கிறார் என்பது நம்முடைய கத்தோலிக்க கிறிஸ்தவ இறையியலாக இருக்கிறது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, இந்த குறிப்பிட்ட நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு அழகா எலியா தான் முதலில் வர வேண்டும் என்று மறைநூல் அறிஞர் கூறுகிறார்களே, அது எப்படி என்று இந்த சீடர்கள் இயேசுவிடத்திலே வினவுகிறார்கள். இந்த கேள்வியை இயேசுவிடத்திலே சீடர்கள் எழுப்புகின்ற பொழுது ஆண்டவர் இயேசு அழகாக அந்த மறைநூலை விளக்கி சொல்லுகிறார். எலியா எல்லாவற்றையும் சீர்படுத்த போகிறார் என்று கூறுவது உண்மைதான், எலியா வர வேண்டும் என்பது உண்மைதான். அப்பொழுது ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார் தொடர்ந்து, எலியா விட்டார், எலியா ஏற்கனவே விட்டார். யார் அந்த எலியா என்று சொன்ன பொழுது இந்த சீடர்களுக்கு சற்று புரிந்து கொள்வதில் தடுமாற்றம் ஏற்படுகிறது. எலியா விட்டாரா? எலியா தானே முதலில் இந்த இயேசுவினுடைய வருகைக்காக தயார் செய்ய வேண்டும் என்று மறைநூல் எழுதியுள்ளது என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இயேசு சொல்லுகிறார், இந்த எலியா ஏற்கனவே விட்டார் என்று சொல்லும் பொழுது அவர்களுடைய மனதிலே ஒரு குழப்பம் ஏற்படுகிறது. அந்த குழப்பத்தை தீர்த்து வைப்பதற்காக ஆண்டவர் தொடர்ந்து சொல்லுகின்றார், ஏற்கனவே திருமுழுக்கு யோவான் விட்டார், அவரை பல பேர் ஏற்றுக்கொள்ளவில்லை, அவரை துன்புறுத்தினார்கள், கொடுமைப்படுத்தினார்கள். அதே போல மானிட மகனாகிய என்னையும் அவர்கள் கொடுமைப்படுத்துவார்கள், என்னையும் துன்புறுத்துவார்கள் என்று ஆண்டவர் இயேசு சொன்ன பொழுது அவர்கள் புரிந்து கொள்ளுகிறார்கள், சீடர்கள் புரிந்து கொள்ளுகிறார்கள். திருமுழுக்கு யோவானை குறித்து தான் ஆண்டவர் இயேசு சொன்னார். ஏன்னா இதெல்லாம் வரலாற்றிலே அவருடைய வாழ்விலே நடந்த நிகழ்வுகள். இயேசு வருவதற்கு முன்பாக ஆண்டவருடைய பாதையை செம்மைப்படுத்த வேண்டும் என்று திருமுழுக்கு யோவான் தயார் செய்கிறார், இயேசுவினுடைய பிறப்புக்காக, மெஸ்ஸியாவினுடைய வருகைக்காக. ஏனென்றால் இது ஏனோதானோ என்ற ஒரு நிகழ்வு அல்ல, மாறாக பல நூற்றாண்டுகளாக பல வருடங்களாக மெஸ்ஸியாவினுடைய வருகைக்காக இந்த இஸ்ராயல் மக்கள் யூத மக்கள் காத்து கிடந்தார்கள். ஆனால் இயேசுவினுடைய பிறப்பு வருவதற்கு முன்பாக இந்த திருமுழுக்கு யோவான், அதாவது இயேசுவினுடைய அந்த வருகைக்கு முன்பாக இந்த திருமுழுக்கு யோவான் அவருடைய பாதைகளை செம்மையாக்க வேண்டும், மக்களுடைய மனங்களை மாற்ற வேண்டும், அந்த மெஸ்ஸியாவை இறைமகனை உலகத்தினுடைய மீட்பரை தகுந்த விதத்திலே மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தன்னையே தாழ்த்தி கொண்டு இந்த திருமுழுக்கு யோவான் இயேசுவினுடைய வருகைக்காக தயார் செய்தார் என்று பார்க்கின்றோம். இந்த ஆண்டவருடைய மிதியடி வாரை அவிழ்க்க கூட எனக்கு தகுதி இல்லை என்று சொல்லி தன்னைத்தானே அவர் தாழ்த்தி கொள்ளுகின்றார். இந்த திருமுழுக்கு யோவானுடைய வாழ்வு நமக்கு தெரியும், அவருடைய பணி நமக்கு தெரியும். எந்த அளவுக்கு இயேசுவினுடைய வருகைக்காக இந்த மீட்பருடைய நற்செய்தியை அறிவிப்பதற்கு முன்பாக தான் மக்களை பயன்படுத்தி, அதாவது மக்களுடைய மனங்களை மாற்றி இயேசுவினுடைய வருகைக்காக தயார் செய்தார் என்று.
இந்த திருமுழுக்கு யோவான் மிகவும் தாழ்மையுள்ள மனிதனாக வாழ்கின்றார். அவர் வந்த பொழுது எல்லோருமே ஒரு இறைவாக்கினரை போல பார்க்கிறார்கள். அதனால்தான் அந்த மறைநூல் அறிஞர்களும் கூட அவரை அனுப்பி, நீர் யாரு, நீர் தான் மெஸ்ஸியாவா, வரவேண்டியவர் நீர்தாமா என்று கேட்ட பொழுது அவர் சொல்லுகின்றார், நான் மெஸ்ஸியா அல்ல, எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவருடைய மிதியடி வாரை அவிழ்க்க கூட எனக்கு தகுதி இல்லை என்று சொல்லுகிறார். மேலுமாக, நான் உங்கள் அனைவருக்கும் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கிறேன், ஆனால் எனக்கு பின் வருபவர் உங்களுக்கு தூய ஆவியானவரால் திருமுழுக்கு கொடுப்பார் என்று தன்னை தாழ்த்தி கொண்டு இயேசுவை உயர்த்துகிறார். அப்போ அந்த ஆண்டவருடைய நாள், மெஸ்ஸியாவுடைய வருகைக்கு முன்பாக எலியாவுடைய வருகை என்பது இந்த திருமுழுக்கு யோவானையும் அவருடைய பணிகளையும் நமக்கு எடுத்து காட்டுகிறது. இந்த எலியாவினுடைய பணி அப்படியே திருமுழுக்கு யோவானில். அப்ப இந்த மறைநூலில் எழுதப்பட்டுள்ள வாக்குகள் அனைத்தும் நிறைவேறி கொண்டே இருக்கிறது. அந்த மீட்பர் என்று வரக்கூடிய மீட்பர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் என்பதை இந்த திருமுழுக்கு யோவான் எலியாவினுடைய செயலாக செய்து காட்டுகின்றார். அப்ப இயேசு சொல்லுகின்ற இன்னொரு வார்த்தை என்ன? நீங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. யாரை ஏற்றுக்கொள்ளவில்லை? திருமுழுக்கு யோவானை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரை துன்பப்படுத்தினீர்கள். அவர் உங்களுடைய மனமாற்றத்திற்காக, உங்களுடைய வாழ்வின் மாற்றத்திற்காக பல முறை உங்களுக்கு போதித்தருளினார். ஆனால் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவரை துன்பப்படுத்தினீர்கள். அவரை மட்டுமல்ல, என்னையும் நீங்கள் துன்புறுத்தத்தான் போகிறீர்கள். நானும் அடிபட்டு இறந்து பாடுபட்டு அடக்கம் செய்யப்பட போகிறேன், ஆனால் 3ஆம் நாளில் உயிர்த்தெழுவேன் என்பதை இயேசு தெளிவாக சொல்லிக் கொடுக்கின்றார். பிரியமானவர்களே, இந்த இஸ்ராயல் மக்களுடைய வரலாற்றிலே, வாழ்க்கை குறிப்புகளிலே, வரலாற்று ஏடுகளை நாம் புரட்டி பார்க்கின்ற பொழுது அவர்கள் பல முறை இந்த இறைவனுடைய பணியாளர்களை, இறை வாக்கினர்களை துன்பப்படுத்தி இருக்கிறார்கள். அவர்கள் ஏற்றுக்கொள்வதற்கு ஏன் அந்த மனநிலை அவர்களுக்கு வருகிறது என்று சற்று அலசி பார்க்கின்ற பொழுது, அவர்கள் உண்மையிலேயே கடவுள் மீது ஆழமான நம்பிக்கை வைத்திருந்தாலும் கூட பல நேரங்களிலே அவர்களுடைய வாழ்வில் தடுமாற்றம் ஏற்படுகிறது. அதுதான் நம்முடைய தொடக்க காலத்திலிருந்தே, குறிப்பாக விடுதலை பயணங்களிலிருந்தே பார்க்கின்றோம். கடவுள் அபரிவிதமான தன்னுடைய அன்பினால் இந்த இஸ்ராயல் மக்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வருகின்ற பொழுது, மோசே இறைவாக்கின ஆண்டவருடைய வார்த்தையை 10 கட்டளைகளை பெறுவதற்கு மலை மீது ஏறி அதை பெற்றுக்கொண்டு திரும்ப வருகின்ற பொழுது என்ன நடந்தது என்று விவிலியத்தில் நாம் பார்க்கின்ற விடுதலை பயணத்தில், அந்த தங்கத்தாலான அந்த கன்றுக்குட்டியை செய்து அதுதான் எங்களை காப்பாற்றியது என்று சொல்லி மக்கள் தங்களுடைய மனநிலையை மாற்றிக்கொள்கின்றார்கள். உண்மையிலேயே கடவுளுக்கு பிரமாணிக்கம் உள்ளவர்களாக வாழ தடுமாறுகிறார்கள். இவ்வளவுதான் அவருடைய வரலாற்றிலே பல இடங்களிலே நாம் பார்க்கின்றோம். இந்த மக்கள் கடவுளுடைய வார்த்தைக்கு செவிசாய்க்கவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து இதைத்தான் சுட்டிக்காட்டு, நீங்கள் பல பேரை கொண்டிருக்கிற இறைவாக்கினர்களை கொண்டிருக்கிற இந்த எரேமியா, எசாயா இறைவாக்கினர்களால் எவ்வளவு துன்பப்பட்டார்கள் என்று அவருடைய புத்தகத்தை வாசிக்கின்ற பொழுது நமக்கு புரியும். அந்த அளவுக்கு இந்த மக்கள் கடவுளை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்கள். அதே போலதான் திருமுழுக்கு யோவான் வருகின்ற பொழுதும் கூட நீங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, என்னையும் நீங்கள் விட்டு வைக்கப் போவதில்லை என்று சொல்லி அந்த போதனையின் வழியாக மக்களுக்கு தன்னை பல முறை எடுத்துரைக்கிறார். இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள், திருமுழுக்கு யோவானியை ஏற்றுக்கொண்டவர்கள் விண்ணக மதிப்பீடுகளை பெற்றவர்களாக விண்ணரசில் நுழையக்கூடிய ஒரு நல் மதிப்பையும் பெறுகிறார்கள். இயேசுனுடைய போதனையையும் இயேசுவையும் ஏற்றுக்கொள்ளுகின்றவர்கள் அவரை தகுந்த விதத்திலே தயாரித்து, அவருடைய வருகைக்காக தகுந்த விதத்திலே தயாரித்து இயேசுனுடைய பிறப்பை நாம் கொண்டாட வேண்டும் என்பதற்கான ஒரு அழைப்பாகவும் இது இருக்கிறது. அதனால்தான் தாயாம் திருவை நமக்கு இந்த திருவருகை காலத்தை தகுந்த தயாரிப்பின் காலமாக, இயேசுவினுடைய அந்த மனு உரு எடுத்த நிகழ்வை மீண்டும் மீண்டும் நம்முடைய வாழ்விலே வந்து கொண்டிருக்கின்ற, நம்மோடு பின்னி பிணைந்து கொண்டிருக்கின்ற இயேசுவினுடைய அந்த பிரசனத்தை நாம் முழுமையாக அனுபவிப்பதற்கு நம்மையே நாம் தயார் செய்ய வேண்டும். இயேசுவையும் இயேசுவினுடைய போதனைகளையும் நாம் அவருடைய மறை உண்மைகளை நம்முடைய வாழ்விலே நாம் கடைபிடித்து இயேசுவுக்கு சான்று பகர்வதற்கு இன்றைய நாளிலே ஆண்டவர் இயேசு இந்த நற்செய்தியின் வழியாக நமக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறார். எனவே பிறக்க இருக்கின்ற இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த விழாவை கொண்டாடுவதற்கு நாம் தகுதியாக்கி கொள்வோம், தயார்படுத்திக் கொள்வோம். இந்த இயேசுவினுடைய வருகை நம்முடைய உள்ளங்களையும் இல்லங்களையும் மகிழ்ச்சியால் எப்பொழுதும் நிரப்ப வேண்டும் என்று இந்த நாளிலே நாம் உருக்கமாக மன்றாடுவோம்.